நம்ம ஊர்ல எல்லாருமே வீட்டுக்கு 2 சிலிண்டர் வச்சிருப்பாங்க. 1 தீந்து போச்சு அப்படின்னா, இன்னொன்னு அடுத்த சிலிண்டர் முன்னாடியே ப்ரீ புக் பண்ணி வச்சுப்பாங்க. அபுதாபிலயுமே அதே ப்ரொசீஜர் தாங்க. வீட்டுக்கு நானுமே 2 சிலிண்டர் வாங்கி வச்சுப்பேன். எனக்கு வீட்ல சிலிண்டர் தீந்து போச்சு அப்படின்னா, நாங்க நேரா அந்த எம்ப்டி சிலிண்டர அட்நாக் ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்துருவோம். எம்ப்டி சிலிண்டர ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு, ஃபுல்லான சிலிண்டர வாங்கிட்டு போயிருவோம். ஆப் மூலியமாவும் வாங்கிக்கலாங்க. இல்ல கீழ கிராசரிஸ்ல சொன்னாலுமே குடுப்பாங்க. ஆனா, அதெல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் வச்சு குடுப்பாங்க. நம்ம டைரக்ட்டா போகும்போது அந்த எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் இல்லாம நம்ம வாங்கிட்டு வந்துரலாம். ஒரு சிலர் அக்கா நான் அபுதாபிக்கு புதுசா வந்திருக்கேன். எனக்கு ஸ்கூல் சொல்லுங்க. இன்னும் சில விஷயங்கள்லாம் சொல்லுங்க. கிராசரிஸ் இந்த மாதிரி கேஸ் சிலிண்டர் இன்னும் சில விஷயங்கள் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த பதிவு. இது கூட பார்த்தீங்கன்னா, என்னோட வீட்டு சிலிண்டர் கிடையாதுங்க. ஸோ என்னோட வீட்டு சிலிண்டர் இப்போ வரைக்கும் ஃபுல்லா தான் இருக்கு. தீபா அவங்க ரெஸ்டாரண்ட்டுக்காக சிலிண்டர் எடுக்க போனாங்க. சரி ஓகே இந்த கன்டென்ட்ட நம்ம யூஸ் பண்ணி இந்த தகவல நம்ம ஷேர் பண்ணோம் அப்படின்னா, கேட்டவங்களுக்கு இது யூஸா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக நான் இத ஷேர் பண்ணேன். சொல்ல மறந்துட்டேங்க. இது எப்படி வாங்கணும் அப்படிங்கிறது உங்களோட எமிரேட்ஸ் ஐடிய யூஸ் பண்ணி தான் நீங்க இந்த சிலிண்டர வாங்கணும். எமிரேட்ஸ் ஐடி ப்ராசஸும் கேட்டிருக்கீங்க. ஸோ நான் அத அடுத்த வீடியோல ஷேர் பண்றேன். தேங்க் யூ.